Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு லவ்லி தையல் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஓல்டு துப்பட்டாவோ இல்ல பழைய சாரியில கொஞ்சம் பீஸோ உங்கள்ட்ட இருக்கிறத வச்சு எப்படி இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான வாட்டர்ஃபால் ஷ்ரக் செய்யறது அப்படிங்கிறது தான். இதை நீங்க திக்கான ஃபேப்ரிக்ல செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி திக்கா ஃப்ளோ ஆகும். இந்த மாதிரி தின்னான ஃபேப்ரிக்ல செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி தின் ஷ்ரக்கா இருக்கும். இதே நீங்க வந்து பழைய ஸ்டோல் எல்லாம் வச்சிருக்கீங்க திக்கா இருக்கணும் எனக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த மாதிரி இதில் செஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு திக்காக கிடைக்கும். ரொம்ப ஈஸியாக உங்களோட எல்லா அட்டையரையுமே ரொம்ப அழகாக ஸ்டைலிஷாக மாற்றக்கூடிய ஒரு ஷ்ரக்கு. வாட்டர்ஃபால் மாதிரி கீழே லேயராக வர்றதுனால தான் இதுக்கு வந்து வாட்டர்ஃபால் ஷ்ரக் அப்படின்னு பேர். ஷ்ரக்ஸ் ஜாக்கெட்டில் நிறைய வெரைட்டி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வெரைட்டி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் பின்டு கமெண்ட்டில் கொடுக்குறேன். இது இன்னொரு வெரைட்டி, இன்னொரு 10-15க்கு மேலே இருக்குது. ரொம்ப ஈஸியாக நீங்கள் செய்கிறது. இது இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிளான மெத்தட். இந்த இதை வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு வாங்க பார்க்கலாம். நீங்கள் லவ்லி தமிழ் சேனல் பார்ப்பீங்கன்னா எனக்கு ஜாக்கெட்ஸ் இந்த மாதிரி வியர் பண்ணிக்கிறது ரொம்ப பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி ஜாக்கெட்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு. இந்த வாட்டர்ஃபால் ஷ்ரக்குக்கு நான் எடுத்துருக்கிற மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்டு துப்பட்டா தான். 99rupee.comனு ஒரு 99 ரூபாய்க்கோ 90 ரூபாய்க்கோ நான் வாங்கின ஒரு துப்பட்டா. இது உங்களோட ஓல்டு ட்ரெஸ்ஸில் எந்த மெட்டீரியலில் இருந்தீங்கனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். காட்டன்லாம் எடுக்காதீங்க. இந்த மாதிரி சிந்தட்டிக் ஆர் ரேயான் மெட்டீரியல் அந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ளோயியாக இருக்க ஃபேப்ரிக் எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கோங்க. ரெண்டாக மடிச்சுட்டு நம்ம ஃபோல்டிங் சைடு இருக்கு இல்லையா, என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குல்ல, அந்த இடத்துல தான் நம்ம மார்க்கிங்லாம் பண்ண போகிறோம். ஸோ ஃபோல்டிங் சைடு ரெண்டாக மடிச்சிருக்கிற சைடில் தான் மேலே இருக்கும். ரெண்டாக மடிச்சிருக்க சைடு வந்து மேலே இருக்கும். ஸோ இது வந்து ஆடக்கூடாது, ஏன்னா தின் மெட்டீரியலில், அதனால கொஞ்சம் பின் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கெல்லாம் உங்களுக்கு சுருளுதோ அந்த இடத்துலலாம் 2 பின் பண்ணிடுங்க. ஒன்ஸ் பின் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு 2 மெஷர்மெண்ட் தான் நீங்கள் எடுக்க போகிறீங்க. உங்களோட ஷோல்டரோட அகலம். நீங்கள் வந்து இதுக்கு ஏற்கனவே உங்களோட சல்வாரோட ஒரு ஹோல் சல்வார் எடுத்திங்கனாலும் தெரியும், இல்லை உங்களோட தோள்பட்டை இந்த தோல்லேருந்து இந்த தோல் வரைக்கும் நீங்கள் மெஷர் பண்ணிட்டு அதில் பாதி எடுத்துக்கலாம். எனக்கு வந்து 7.5 இன்ச் இருக்குது. எக்ஸல் டு XXL இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 7.5 இன்ச் தாராளமாக வச்சுக்கலாம், இல்லை 7 இன்ச் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஷோல்டர் எடுத்துகிட்டு அடுத்து ஆர்ம் ஹோலோட அளவு. இதுவும் நம்ம ஏற்கனவே எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். இதுக்கும் நான் வந்து 7 தான் வைக்கிறேன். நீங்கள் எக்ஸல் டு XXL இருந்தீங்கன்னா 7 வச்சுக்கலாம். ரொம்ப தின்னாக இருப்பீங்க அப்படின்னா LSM எல்லாம் போடுவீங்கன்னா 6.5 வச்சுக்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும், ரொம்ப டைட் ஃபிட்டிங்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால் இந்த மாதிரி மெஷர்மெண்ட் நீங்கள் ரேண்டமாக வச்சிங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த 2 மெஷர்மெண்ட்டுக்கு அப்புறம் இந்த நம்ம கீழே வச்சுருக்கோம்ல ஆர்ம் ஹோலோட அளவு, அங்கேருந்து ஒரு 5லேருந்து 7 சைஸ் வரைக்கும். 5னா ரொம்ப ஸ்லிம்மாக, ஸ்மால் மீடியம் அந்த சைஸ் வந்து 5 வச்சுக்கலாம். எல் வந்து 6 வச்சுக்கலாம். எக்ஸல் XXL வந்து 7 வச்சுக்கலாம். நான் வந்து 7 தான் வைக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு கொஞ்சம் லூஸாக இருந்தால் பிடிக்கும். இந்த மாதிரி ஷக்ஸ் எல்லாம் கொஞ்சம் லூஸாக போட்டால் தான் அது நல்லாயிருக்கும். நம்ம உள்ளே வந்து ஒரு டைட் ஃபிட்டிங் ட்ரெஸ், அது டிஷர்ட்டாக இருக்கலாம் இல்லை குர்த்தாவாக இருக்கலாம், அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு லூஸ் ஃபிட்டிங்கான ட்ரெஸ் போடுறப்ப தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அந்த ஆர்ம் ஹோலுக்கும் இந்த கைக்கும் வச்சுருக்கோம்ல, இது அப்படியே ஒரு ரவுண்ட் மாதிரி கட் பண்ண போகிறோம். இதுக்குள்ளே தான் நம்ம கையை விட்டு இது பண்ணுவோம். இதுதான் நமக்கு ஸ்லீவ்ஸாக வரும். ஸோ ஒரு ரவுண்ட் மாதிரி நீங்கள் அதை வந்து கட் பண்ண போகிறீங்க. அந்த ஆர்ம் ஹோல்லேருந்து இந்த சைடு ஒரு 5லேருந்து 7க்குள்ளே வச்சுருக்கோம்ல, அங்கே வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் கொண்டு வர போகிறீங்க. நான் வந்து ரோட்டரி கட்டரில் கட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை நீங்கள் சிஸ்டரில் கட் பண்ணாலும் சரி, அந்த இடத்துல ஒரு பின் பண்ணிக்கோங்க. ஸோ நகராமல் இருக்கும். 2 சைட் ஸ்லீவ்ஸுமே நீங்கள் ஒரே இடத்துல கட் பண்ணுவீங்க. ஸோ அதுக்காக மேலேயும் கீழேயும் நான் பின் பண்ணிவிட்டு ஒரு ரோட்டரி கட்டர் வச்சு கட் பண்ணுறேன். இதோட எல்லா லிங்க்ஸுமே நான் தையலுக்கு என்னென்ன பொருள்லாம் யூஸ் பண்ணுறனோ, இந்த வீடியோவில் யூஸ் பண்ணாட்டி நான் பொதுவாக என்னென்ன ஆக்சசரிஸ்லாம் வச்சுருக்கனோ அது எல்லாத்தோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் செப்பரேட்டாக ஒவ்வொரு விஷயத்துக்கு லிங்க் கேட்குறீங்க. எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ இப்படி நான் வட்டமாக வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இப்படி இல்லாட்டி நீங்கள் இந்த மாதிரி சிஸ்ஸரை வந்து உள்ளே விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஹைட் அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன். உங்களுக்கு இதே உயரம் வேணும், இதே உயரம் இருக்கலாம்னா தாராளமாக வைக்கலாம். கீழே இறங்க இன்னும் அழகாக தான் இருக்கும். பட் எனக்கு இந்த பார்டர் வேண்டாம் அப்படின்னு தோணுச்சு. பார்டர் இருந்துச்சுன்னா ரொம்ப எத்னிக்காக ஆகிடும், அதனால பார்டர் வேண்டாம். நம்ம வந்து பார்டரை கட் பண்ணிட்டோன்னா வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ்க்கும் போட்டுக்கலாம், ஃபியூஷன் அவுட்ஃபிட்டுக்கும் மாற்றி போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எத்தனை கன்ஃபியூஷன் 2க்குமே போட்டுக்கலாங்கிறதுனால நான் பார்டரை மட்டும் கட் பண்ணி எடுக்கிறேன். இந்த லேஸ் இருக்கிறதுனால அதை மட்டும் கட் பண்ணி எடுக்கிறேன். அப்படி இல்லாட்டி நீங்கள் உங்களோட ஹைட் எந்த இஷ்டத்துக்கு வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ முடிஞ்சிடுச்சு, கட்டிங் வேலை அவ்வளவுதான். இப்போ வந்து இந்த கீழே இருக்கிறத நம்ம நிறைய மெத்தடில் கட் பண்ணலாம். இன்னும் வேறு மாதிரியான ஷ்ரக்ஸ் வேணும்னாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ இந்த ஆர்ம் ஹோல் நம்ம கட் பண்ணோம் இல்லையா, கை உள்ளே வந்து கட் பண்ணோம்ல அந்த ரவுண்ட், அதை டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ சிம்பிளாக 2 டபுள் ஃபோல்ட் பண்ணி நீங்கள் அதை அப்படியே ஸ்டிச் பண்ண போகிறீங்க, அவ்வளவுதான்.
ரொம்ப துணியை பிடிச்சி இழுக்காதீங்க. இழுத்தீங்கன்னா இது ரொம்ப வந்து தின்னான மெட்டீரியலுங்கிறதுனால கோணல் மானலாக போயிடும், ஒரு வட்டமாகவே இருக்காது. ஸோ அந்த இடத்துல நிறைய ஃபேப்ரிக் வச்சுக்கோங்க. லூஸாக அந்த இடத்துல நிறைய ஃபேப்ரிக் இருக்கிற மாதிரி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி திருப்பி வந்து தைங்க. ரொம்ப ஈஸியாகவே உங்களுக்கு தைக்க வரும். ஸோ இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி ஃபுல்லாக முடிச்சிடுங்க. கடைசியாக நீங்கள் முடிக்க வர்றப்போ உங்களுக்கு ஒரே ஜாயிண்டில் ஜாயின் ஆகணும், திருவிக்கிட்டலாம் இருக்கக்கூடாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதாகுது. அந்த இடத்துல நான் ஒரு பேக் ஸ்டிச் போட்டு கட் பண்ணிடுறேன். இதே மாதிரி இன்னொரு ஆர்ம் ஹோலையும் ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் கீழே எந்த இடத்துலலாம் இந்த மாதிரி ரா எட்ஜஸ் இருக்கோ அதை மட்டும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ஏற்கனவே கரெக்டான பகுதியாக இருக்குல்ல, உங்களுக்கு பார்டர் பகுதியிலலாம் கரெக்டாக இருக்கும், அந்த இடத்தெல்லாம் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எங்கெல்லாம் ரா எட்ஜஸ் இருக்கோ, எங்கெல்லாம் வந்து நீங்கள் கட் பண்ணியிருக்கீங்களோ அங்கே மட்டும் நான் பீக்கோ ஸ்டிச் போட்டுக்க போகிறேன். நம்ம சேனலில் சாரீ எப்படி 3 டைப்பாக முந்தானி அடிக்கலாம் அப்படிங்கிற வீடியோவில் இதை பற்றி நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த லிங்க்கும் கீழே கொடுக்குறேன். ஸோ இதை நீங்கள் டபுள் ஃபோல்ட் பண்ணியும் அடிக்கலாம். உங்கள் மிஷினில் இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச்சிங் இல்லை அப்படின்னா நீங்கள் டபுள் ஃபோல்ட் பண்ணியும் அடிக்கலாம். பட் இந்த பீக்கோ ஸ்டிச் பண்ணுறப்போ கீழே வந்து ஒரு நல்ல ஃப்ளோ இருக்கும். டபுள் ஃபோல்ட் பண்ண மாதிரியெல்லாம் இல்லாமல் ரொம்ப நீட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ஆம்லையும் கையில் இப்போ நம்ம சுற்றி அடித்தோம்ல அந்த இடத்துலையும் அடிக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட அந்த மிஷின் இல்லாட்டி இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அங்கே வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணேன். இல்லாட்டி நான் அங்கேயுமே இதே மாதிரி பீக்கோ ஸ்டிச் தான் போடுவேன். இந்த பீக்கோ டூல் வச்சு நீங்கள் போட்டுறப்போ உங்களுக்கு சீம் அலவன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக எடுத்துக்கும். அண்ட் அதோட ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். நீங்கள் பார்க்கையிலேயே அதோட ஃப்ளோனஸ்லேயே அது வந்து ரொம்ப அழகாக தெரியும். அண்ட் ரொம்ப ஈஸியும் கூட. அதனால தான் இதோட டுட்டோரியல் வந்து நான் அந்த சாரீ வீடியோவில் இருக்கும். நான் அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். ஸோ இதே மாதிரி 2 சைடும் நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களோட ஷ்ரக் வந்து ரெடி. 2 தையல், 2 கட்டிங், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது அவ்வளோ ஈஸியானது. வீடியோ வந்து ஒரு 6 மினிட்ஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் செய்யறதுக்கு இது ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாது. உங்களோட பழைய துப்பட்டா எதாக இருந்தாலும் நீங்கள் செய்யலாம். இல்லை ஓல்டு ஸ்டோல்ஸ் எதுவும் திக்காக இருந்துச்சுன்னா அதுலேயும் நீங்கள் செய்யலாம். ஸோ அதே மாதிரி நான் அடுத்த சைடும் போட்டுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்கிற லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். இன்னும் என்னென்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் என்னோட இன்ஸ்டாகிராமில் எனக்கு சொல்லுங்கள். ஒரு பிக்சர் இந்த மாதிரி ட்ரெஸ் வேணும்னா கூட எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து பிங்க் பண்ணுங்கள். நான் அதே ட்ரெஸ்ஸஸை டுட்டோரியலாக போடுறேன். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இந்த சேனலில் இருக்கிற வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் டிக் பண்ணுங்கள். ஹேவ் அ கிரேட்